அனைவருக்கும் வணக்கம். யாக்கை நிலையாமை. இந்த யாக்கை நிலையாமை பற்றி நிறைய பேர் நிறைய பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இது குண்டலகேசிலிருந்து ஒரு பாடல். பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளும் இயல்பு இன்னே மேல்வரும் மூப்பு ஆகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாமே அழாதியனோ என்ற பாடல் வரிதான் இது. நம்ம பிறந்ததிலிருந்து சாகும் வரை பல பருவங்களை கடந்து வரோம் இல்லையா? அப்படி வரும்போது குழந்தை பருவத்திலிருந்து கடந்து பால பருவத்துக்கு வரும். அதிலிருந்து விடலை பருவம், திருமண பருவம், வயோதிக பருவம், இப்படி ஒரு பருவம் செத்து தான் உணர் பருவம் அடைகிறோம் இல்லையா? இந்த பருவம் அடையும் போது உடல் விட்டு உயிர் போகும்போது மட்டும் நம்ம அனைவரும் வருத்தப்படுறோம். இதுதான் அந்த பாட்டில் சொல்றாங்க. இதை நம்ம மனசில் வச்சு ஒவ்வொரு பருவத்துக்கு உண்டான சரியான ஒரு பொறுப்பை உணர்ந்து அந்த பருவத்தை கழிக்கணும், கடக்கணும். அதை வீணடிக்கக்கூடாது, அந்த பருவத்தை வீணடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த பருவம் வராது இல்லையா? அதனால வீணடிக்கக்கூடாது என்று நாதபுத்தனார் குண்டலகேசியில் சொல்லியிருக்கிறாரு. வணக்கம்.